வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 22வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரா? இடம் உண்டாக்கினார். மறுபடியும் அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து. பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவர், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார்கள். இந்த இடத்துல இந்த வாரத்துல தேவன் நமக்கு பேசுகிற வார்த்தை, அதற்கு முன்னாடி போன வார வார்த்தையை சொல்லுங்க. போன வாரத்துல தேவன் நம்மளோடு கூட எதை பேசினார்? நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு, சொல்லுங்க இடம் கொண்டு, எல்லாரும் சொல்லுங்க வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க, இடம் கொண்டு பெருகுவாய் என்று கர்த்தர் சொன்னாரு. இந்த வாரத்தில் அடுத்த வாரத்திலே கர்த்தர் சொல்றாரு, நீ பெருகும்படிக்கு இடம் உண்டாக்கினேன். எல்லாரும் கரந்தட்டுங்க. போன வாரம் சொன்னாரு இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொன்னாரு. இந்த வாரம் சொல்றாரு, நான் இடம் உண்டாக்கிட்டேன். நல்லா கரந்தட்டுமா, இடம் நான் உண்டாக்கி விட்டேன். நீ பெருகுகிறதுக்கு நான் உனக்கு இடத்தை உண்டு பண்ணி வச்சுட்டேன். என்ன சொல்றாரா? நான் உனக்கு இடம் உண்டாக்கினேன். இது யாருக்கு சொல்லுகிற வார்த்தை? இது யாருக்கு சொல்றாரு இந்த வார்த்தைய? ஈசாக்கு கிட்ட சொல்றாரு, நீ தேசத்தில் பழுகும்படிக்கு நான் என்ன செஞ்சுட்டேன்? உனக்கு இடம் உண்டாக்கினேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு என்ன பேரிட்டாரா? ரெகோபோத். அதாவது அந்த ரெகோபோத்தினுடைய மீனிங் என்னன்னா, இனி நான் தேசத்தில் பறந்து இருப்பேன். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவா. இனி நான் தேசத்தில் எப்படி இருப்பேன்? பறந்து இருப்பேன். இனி நான் தேசத்தில் எப்படி இருப்பேன்? செழிப்பாக நான் இருப்பேன். இனி நான் தேசத்தில் எப்படி இருக்க போறேன்? செழிப்பாக இருக்க போறேன். அதுக்கு தான் அதனுடைய மீனிங் என்னன்னா, நான் கர்த்தர் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி ரெகோபோத் என்று பெயரிட்டான். இந்த வாக்குத்தத்தம் முதல்ல யாருகிட்ட இருந்து தொடங்குதுன்னா, ஆபிரகாம் கிட்ட இருந்து. 13ஆம் அதிகாரம், அதாவது நீ பெருகுவாய் என்கிற அந்த வாக்குத்தத்தம் அல்லது நீ பழுகி பெருகுவாய் என்கிற வாக்குத்தத்தம் யாருகிட்ட இருந்து தொடங்குதுன்னா, ஆபிரகாம் கிட்ட இருந்து தொடங்குது. வாசிப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16வது வேத வசனம். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். சொல்லுங்க என்ன சொல்றாரா? பெருக பண்ணுவேன். சொல்லுங்க என்ன சொல்றாரு? பெருக பண்ணுவேன். இன்றைக்கு கர்த்தர் போன வாரத்திலிருந்து தொடங்கிட்டாரு. சிலுவைக்கு பின்னு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பெருகி இருக்கணும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பெருகி இருக்கணும். எல்லாருக்கா வாய்களை திறந்து சொல்லலாமா? சொல்லுங்க, சிலுவைக்கு பின்னு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நல்லா சத்தமா சொல்லுங்க. என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நான் பெருகி இருப்பேன். ஆமென் என்று சொல்லுவோம். ஏனெனில் இயேசு கிறிஸ்து எனக்கு எதிரடையா இருக்கிற எல்லா வல்லமைகளையும் அவர் சிலுவையிலே என்ன செஞ்சாரா? முறியடித்தபடினாலே இனி நான் பூமியில பழுகி பெருகி எப்படி இருப்பேன்? கீழ்ப்படுத்தி நான் என்ன செய்வேன்? சகலத்தையும் ஆண்டு கொள்ற அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ இந்த வாக்குத்தத்தம் முதல்ல யாருகிட்ட தொடங்குதுன்னா, ஆபிரகாம் கிட்ட தொடங்குது. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, நீ பழுகுவேன். பூமியின் சந்ததி எப்படி இருக்கு? தூளை போல் இருக்கு. இன்னொரு வேத வசனத்தை வாசிங்க. 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே நல்லா சொல்லுங்க. இது யாருக்கு கொடுக்கிறாரு? ஆபிரகாம் கிட்ட கொடுக்கிறாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே. நல்லா சொல்லுங்க, பெருகவே. எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. கர்த்தர் இந்த வார்த்தையை நீங்க கேட்கிறீர்கள் என்றால், அல்லது இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால், கர்த்தர் சொல்றார், இனி நீ பெருகுவ மகளே. ஜெபத்துல பெருகுவ, பரிசுத்தத்துல பெருகுவ, விசுவாசத்துல பெருகுவ, ஐஸ்வரியத்துல பெருகுவ. ஆமா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. நல்லா அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. நான் என்னை கர்த்தர் பெருக பண்ணுவார். நான் பெருகுவேன். இனி நான் தேசத்துல பெருக பண்ணுவார் கர்த்தர். இனி நான் பெருகி இருப்பேன். தேசத்துல கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார். நான் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுகிற அளவுக்கு தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்.
ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? அப்ப ஆபிரகாமிட்டிருந்து இந்த வாக்குத்தத்தம் யாருகிட்ட வருதாமா? ஈசாக்கு கிட்ட வருது. ஈசாக்கை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்திருந்தார் வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13, 14 சொல்லுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13, 14. ஐஸ்வர்யவனாகி, நல்ல விளங்கமா பெருக்க எப்படி வருதுன்னு சொல்றேன். எல்லாரும் சொல்லுங்க. அவ பெருக்க எப்படி வருதுன்னா, அவன் ஐஸ்வர்யவானாகி. எல்லாரும் அந்த வேர்டை சொல்லுங்க. அவன் ஐஸ்வர்யவானாகி. உங்களுடைய பேரை சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். ஜாக்லின் ஐஸ்வர்யவானாகி. நல்லா நல்லா நல்லா. ஜாக்லின் ஐஸ்வர்யவானாகி. ஜாக்லின் ஐஸ்வர்யவானாகி. கர்த்தர் சொல்றாருமா, ஆமா உங்களை கர்த்தர் ஐஸ்வர்யவானாக்குறார். முதல்ல பெருக்கம் எப்படி வருதுன்னா, ஆமா நீங்கள் ஐஸ்வர்யவானாய் 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 கர்த்தர் உங்களை மாற்றுகிறாரா? அடுத்து பாருங்க. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர அந்த ஐஸ்வர்யத்திலே அவன் வர வர விருத்தி அடைந்து. நல்லா 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 சொல்லுங்க. வர வர விருத்தி அடைந்து. வர வர அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான. எல்லாரும் அந்த வேட சொல்லுங்க. ஆமா ரிசீவ் பண்ணு மகா. நான் மகா பெரியவனாகிற மகா பெரியவனாகிற மகா பெரியவனாகிற. அடுத்து அவனுக்கு ஆட்டு மந்தையோ மாட்டு மந்தையோ அநேக பணிவிடைக்காரர்களோ இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொள்ற அளவுக்கு. அப்ப கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அநேகர் உங்க மேல பொறாமை கொள்ற அளவுக்கு எப்படி இருந்த நீங்க எப்படி ஆயிட்டீங்கன்னு அநேகர் பொறாமை கொள்ற அளவுக்கு, பெலிஸ்தர்கள் பொறாமை கொள்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை சொல்லுங்க. அந்த வேட திரும்ப திரும்ப. நான் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து. வர வர தாவீது வர வர விருத்தி அடைந்தா. நாளுக்கு நாள். ஆமா தாவீது விருத்தி அடைந்தா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், சிலுவைக்கு பின் உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் என்னன்னா, நீங்கள் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாய் மாற போறீங்க. உங்களுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் என்ன செய்ய போதாமா? பெருக போகிறது. அதை வச்சு என்ன பண்ண போறோம்? ஆட்டு மந்த மாட்டு மந்த வாகனங்களை கர்த்தர் உங்களுக்கு பெருக பண்ண போறார். நல்லா சொல்லுமா, வாகனங்களை கர்த்தர் உங்களுக்கு பெருக பண்ண போறார். யாருக்கு தெரியும்? உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு சொந்த காரை கொடுத்து ஒரு டிரைவரை போட்டு ஓட்டுற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாருமா. நல்லா கறந்துட்டு கர்த்தர் உங்களை ஆமா மகா பெரியவனாய் மாற்ற போகிறார். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் பெருகுவேன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க அந்த வார்த்தையை. நான் பெருகுவேன். கர்த்தர் என்னை பெருக பண்ண போறா. நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் என்னை பெருக பண்ண போகிறார். ஆமேன் என்று சொல்லலாமா? சரி, இந்த வாக்கு தத்தம் இன்னொருத்தருக்கு இருந்தது பாருங்க. வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வேத வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 16:10. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். இது யாருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை? நல்லா சொல்லுங்க. இந்த யாருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை? ஆகாருக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? உன் சந்ததி எப்படி இருக்குமாமா? மிகவும் பெருகும். சொல்லுங்க, உன் சந்ததி எப்படி இருக்கும்? பெருகி மிகவும் பெருகி இருக்கும். மிகவும் சந்ததி எப்படி இருக்குன்னா பெருகி இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்றாரு? எத்தனாம் அதிகாரத்தில் வார்த்தையை கொடுக்குறாரு? 16ல் வார்த்தையை கொடுக்குறாரு. 16ஆம் அதிகாரத்தில் வார்த்தையை கொடுக்குறாரு. ஆனால் 21ஆம் அதிகாரம் 21ல் வாசிக்கிற பொழுது பாருங்க. ஏன்னா ஆபிரகாம் அனுப்பி விட்டுட்டார். ஆகாரை என்ன செஞ்சிட்டாரு? ஆகாரை என்ன செஞ்சிட்டாரா? அனுப்பி விட்டுட்டார். அந்த ஸ்டோரிக்குள்ள போக வேண்டாம், அது நிறையா உள்ள போகணும். நேரம் இங்கே வந்துடுவோம். ஆகாரை என்ன செஞ்சாரு? அனுப்பி விட்டுட்டாரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆபிரகாம் கொடுத்து விட்ட தண்ணீர் செலவழிஞ்சிருச்சு. தண்ணீர் என்ன ஆயிடுச்சுன்னா செலவழிஞ்சிருச்சு. இப்போ செலவழிஞ்ச உடனே இப்போ பிள்ளை யாரு? ஆகாரனுடைய பிள்ளை யாரு? இஸ்மவேல். இப்போ என்ன ஆகுதுன்னா சாக போகிற நிலை. அப்போது அவன் என்ன சொல்கிறானா, இப்போ பிள்ளை சாக போகிற நிலை. அப்போ ஆகார் சொல்கிறான், என் பிள்ளை சாகிறத நான் என்ன செய்ய மாட்டேன்? பார்க்க மாட்டேன். பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி என்ன செய்கிறானா, ஒரு செடியின் கீழே விட்டுட்டு இவன் என்ன செய்கிறானா, பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று இவன் சத்தமிட்டு அழுகிறான். நல்லா விளங்கம்மா, நல்லா விளங்க. இந்த பிள்ளை மேலே என்ன வாக்குத்தத்தம் இருக்குது? நீ பெருகுவாய். நல்லா சொல்லுங்க. பிள்ளை மேலே என்ன வாக்குத்தத்தம் இருக்குது?
பெருகுவாய்னு வாக்குத்தத்தம் இருக்குது. ஆனால் இப்போ பிள்ளை என்னாக போகுது? சாக போகுது. ஆனால் இப்போ இந்த வாக்குத்தத்தத்துக்கு மேலே எல்லாம் ஆகாருக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் சொன்ன தெய்வம் அல்லது சொல்லிய தகப்பன் அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவார். எல்லாரும் ஆமென் என்று திரும்ப சொல்கிறேன், இஸ்மவேலுக்கு மேலே ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. என்னன்னா, நீ பெருக பண்ணுவேன் என்கிற வாக்குத்தத்தம் இருக்குது. ஆனால் இப்போ பிள்ளை சாக கிடக்கிற பொழுது பிள்ளை செத்துருமேன்னு சொல்லி ஆகார் சொல்கிறேன், பிள்ளை சாகிறது நான் பார்க்க மாட்டேன். அப்படின்னா அந்த வார்த்தை என்னன்னா, பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடி நானும் செத்து போவேன் என்கிற அந்த எண்ணத்தோடு அவ சொல்கிறா, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று என்ன செஞ்சாரா? அம்பு பாயும் தூரத்தில் சத்தமிட்டு அவன் என்ன செய்கிறா? அழுகிறா. அப்படி அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். 19 தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். திரும்ப சொல்கிறோமா, இஸ்மவேலுக்கு மேலே வாக்குத்தத்தம் இருக்குது. என்ன வாக்குத்தத்தம்? நீ பெருகுவா என்கிற வாக்குத்தத்தம் இருக்குது. இப்போ பிள்ளை செத்து போகிற நிலையில் இருக்குது. ஆனால் பிள்ளைக்கு மேலே வாக்குத்தத்தம் இருக்குது, பிள்ளை செத்து போகிற நிலை. ஆனால் இதுக்கு இடையில கர்த்தர் அவளுக்காக ஒரு துறவை உண்டு பண்ணினார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். கர்த்தர் அவளுக்காக ஒரு துறவை உண்டு பண்ணினார். ஒருவேளை நான் அந்த வார்த்தை இதற்கு முன்னாடி நான் பிரசங்கித்திருக்கிறேன். எப்படி தெரியுமா பிரசங்கித்திருக்கிறேன்னா, ஆகார் அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பாகவே, அதாவது அப்பதான் அந்த துறவை தோன்றினார்னு இல்லை, ஆகார் அந்த இடத்துக்கு வந்து அழுது கொண்டிருக்கிற பொழுது தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே அந்த இடத்துல அந்த துறவு இருந்திருக்குது, ஆனால் இவளுடைய கண்களுக்கு தெரியல. ஆனால் இவ அழுது ஜெபித்ததுக்கு பின்பு, அவள் அழுது போராடினதற்கு பின்பு, அழுது அவ தேவனை நோக்கி கூப்பிடுறதுக்கு பின்பு தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் அந்த துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீரை நிரப்பி தன் பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அப்போ நான் இப்போ திரும்பவும் சொல்கிறேன், இஸ்மவேலுக்கு மேலே ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. இப்போ அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு ஒரு என்ன சொன்னா, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற நிலையில் இந்த பிள்ளை சாக போகுதுன்னு இங்கே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலையில், இந்த ரெண்டுக்கு இடையில அவளுக்காக ஒரு துறவை கர்த்தர் உண்டு பண்ணினார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். ஆமா சொல்லுங்க. ஆகாருக்காக தேவன் ஒரு துறவை கொடுத்தார். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க. ஆகாருக்காக தேவன் ஒரு துறவை கொடுத்தார். ஆகாருக்காக தேவன் ஒரு துறவை கொடுத்தார், அல்லது ஆகாருக்காக ஒரு துறவை கர்த்தர் திறந்தார். ஒரு துறவையே என்ன செஞ்சாரா? ஆகாருக்காக திறந்தாரு. அப்ப என்ன செஞ்சா? ஆகாரு அந்த துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீரை நிரப்பி தன் பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தால், அந்த பிள்ளை என்ன செஞ்ச, எந்த வனாந்தரத்தில் அந்த பிள்ளை செத்து போகணும் நினைச்சாலோ அதே வனாந்தரத்தில் அந்த பிள்ளை வாழ்ந்துச்சு. திருமணமும் முடிஞ்சது. அந்த குடும்பமாக அந்த வனாந்தரத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆமென் என்று சொல்லுவார். எதுக்கு இதை சொல்றேன்னா, உன் மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, உங்க மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. உங்க மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் சொல்லுமா சொல்லு. நல்ல விசுவாசத்தோட சொல்லு. பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நீ ஐஸ்வர்யவானாய் மாறுவ. வர நீ விருத்தி அடைவ. நீ மகா பெரியவனாய் மாறுவ. உனக்கு ஆட்டு மந்தையும் பெருகோ. எந்த வனாந்தரத்தில் ஆகார் தன் பிள்ளை செத்து போகணும் சொன்னாலும் அதே வனாந்தரத்தில் குடும்பமாய் கர்த்தர் வாழ வைத்தார். அதுக்கு காரணம் என்ன? துறவு. சொல்லுங்க. வாக்குத்தத்தம் இருந்ததுமா, ஓகேம்மா. தண்ணி இல்லையேம்மா. ஆனால் அந்த தண்ணியை கொடுக்க அல்லது அந்த பிள்ளையை வாழ வைக்கிறதுக்கு என்ன இருந்தது? துறவு. நல்லா சொல்லுங்க. என்ன இருந்ததாமா? எல்லாம் நல்லா சொல்லுங்கம்மா. என்ன இருந்ததாமா? இப்படி சொல்லுங்களேன். சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க. ஆகாருக்கே ஒரு துறவு இருந்ததுன்னா, ஆகாருக்கே நல்லா சொல்லுமா, நீ அவருடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறவ. ஆகாருக்கே ஒரு துறவு இருந்ததுன்னா, ஆகாருக்கே ஒரு துறவு இருந்தா. வாசிங்க வேதத்தில் ஒரு வேத வசனத்தை. ஆமாம், ஏசாயா தீர்க்க ஆகாருக்கே ஒரு துறவு இருந்ததுன்னா வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 51 அதிகாரம் 1 வேத வசனம். வேகமா
நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, நல்ல விளங்கமா, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் என்ன செய்யுங்க, நோக்கி பாருங்க. இப்ப சொல்லுங்க, ஆகாருக்கே ஒரு துறவு இருந்ததுன்னா எனக்கும் ஒரு துறவு இருக்குது. வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு துறவு எனக்காக இருக்குது. நல்ல 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 கரந்தட்டுமா. தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு துறவு, தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு துறவு, தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு துறவு எனக்கு இருக்குது. தேவன் சொல்றார், அந்த துறவை நோக்கி பா, அந்த துறவை நோக்கி பார் மகளே. எது அந்த துறவு? அந்த துறவுனா எதை சொல்றேன்? இந்த படிச்சோன்னே வந்திருக்கணுமே உங்களுக்கு. கண்மலையானது இயேசு கிறிஸ்து. துறவு என்பது ஆமா சிலுவையை குறிக்கிறது. ஆமேன் என்று சொல்லலாமா? தோண்டி எடுக்கப்பட்ட ஆமா கண்மலையும், வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும், தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும். ஒருவேளை துறவு சிலுவை, இயேசு கிறிஸ்துனுடைய 5 காயங்கள். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லாமா? துறவு என்பது, ஏன்னா துறவுனா இன்னொரு மீனிங் என்ன சொல்லுதுன்னா, துறவு என்பது நீரூற்று. சொல்லுங்க, துறவு என்பது. ஏன்னா அந்த யாருக்கு, ஆகாருக்கு அந்த வனாந்தரத்திலே ஒரு துறவு இருந்தது. அந்த துறவிலே என்ன வந்துச்சு? தண்ணீர், நீரூற்று. சொல்லுங்க, நீரூற்று. இன்னொரு இதுக்கு ஒரு அடையாளத்துக்கு இன்னொரு வசனம் சொல்ற, வாசிங்க பார்க்கலாம். அதே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7வது வேத வசனத்தை வாசிங்க. அவ வெளியே வரபொழுது 16:7, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் சொல்லுங்க, நீரூற்று. இந்த இடத்துல இந்த இடத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீரூற்று. அடுத்து 14 வாசிங்க. 14, அதே 16, 14. ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய்ரோயி என்னப்பட்டது. லகாய்ரோயி அப்படின்னு என்னங்க? அப்ப சொல்லுங்க, துறவுன என்ன அர்த்தம்? துறவுன என்னது? நீரூற்று. சொல்லுங்க, துறவுன என்னது? துறவுன என்னது? திரும்ப சொல்லுங்க, நீரூற்றுன்னு என்னது? துறவு. துறவுன்னு என்னது? நீரூற்று. அப்போ சிலுவையிலே எனக்காக ஒரு துறவு இருக்குது, அல்லது சிலுவையிலே எனக்காக ஒரு நீரூற்று உண்டாயிருக்கிறது. எல்லாரும் என்னன்னு சொல்லுங்க, சிலுவையிலே எனக்காக ஒரு துறவு. ஆமா, நான் திரும்ப சொல்றேன், ஆகாருக்காக ஒரு துறவையே தேவன் உண்டு பண்ணி செத்து போகிற தன் பிள்ளையை வாழ வைத்தார் என்றால், நான் ஒருவேளை இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த கடன், இந்த வியாதி, இந்த வறுமை, இந்த தரித்திரம், இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றுகிறதுக்கு எனக்காக ஒரு துறவு இருக்குது. நல்லா கரந்தட்டுமா, நல்லா கரந்தட்டு. எனக்காக ஒரு துறவு, எனக்காக ஒரு துறவு, எனக்காக ஒரு துறவு. ஆமென் என்று சொல்லலாமா? இப்ப இந்த துறவு ஒருவேளை ஆகார் வாழ்க்கையில பார்க்காமல் இருந்திருப்பாள் என்றால் அவ சந்ததி பெருகி இருக்குமா? அதே வனாந்தரத்தில் அந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கும்? செத்து போயிருக்கு, மரித்து போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த சந்ததியே இல்லை. ஆனால் தேவன் ஆகாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு அந்த வனாந்தரத்தில் ஒரு துறவையே தந்தார். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? இதை விட எனக்கு இன்னும் ஆச்சரியமான ஒரு காரியம் தேவன் கடந்த நாட்களில் பேசின காரியம். சரி, ஓகே. ஒன்று, இந்த ஆகார் இந்த துறவின் நிமித்தம் பெருகினாள். சொல்லுங்க, இந்த ஆகார் என்ன செஞ்சா? இந்த துறவி நிமித்தம் பெருகினால், அவ சந்ததி பெருகினதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொன்று, ஆகாருடைய வாழ்க்கையில பெருக்கத்துக்கு காரணம் என்னன்னா, வாசிங்க பார்க்கலாம். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம், அதாவது திரும்ப சொல்கிறேன், ஆகார் பெருகினதற்கு இன்னொரு துறவு அவ வாழ்க்கையில் ஓப்பன் ஆகியிருந்தது. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வேத வசனம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. இப்போது இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு அந்த வசனங்களுக்கு வாசிக்கிறேன். நல்லா கவனிமா, இது ஆழமான ஒரு சத்தியமா. அதான் திரும்பவும் சொல்றேன், இதெல்லாம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், இதெல்லாம் நான் அப்படியே சொன்ன பார்த்தீங்கன்னா, உச்சிதமான கோதுமை இதெல்லாம். ஆமேன் என்று சொல்லுவோம். ஆழமான சக்தி இதெல்லாம். ஏன்னா இதில் நான் இதை என்கிட்ட பேச நான் க்ரோத் ஆகிறேன், நான் வளர்றேன், இன்னும் எனக்குள்ள கான்ஃபிடென்ட் வருது, இன்னும் நம்ம தேவனுக்காக சாதிக்கணும், தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற விசுவாசம் எனக்குள்ளே பெருகிட்டே இருக்குது.
இந்த ஆழமான காரியங்களெல்லாம் கர்த்தர் பேசுகிறார் என்றால் அப்போ இன்னும் இது எனக்குள்ளே கிரியை செய்யணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை கேட்குறதோடு இல்லாமல் இன்னைக்கு எல்லாருக்குள்ளும் இந்த அபிஷேகம் இறங்கணும். ஆமாம், அப்போ தாம்மா நம்ம வளர முடியும், நம்ம நிற்க முடியும். எத்தனை போராட்டம்! ஏன்னா நம்மளுடைய அஸ்திபாரங்கள் யார் மேலே போட்டுட்டுருக்குறோம்? கண்மலைக்கு ஆகிய கிறிஸ்துவாகிய கண்மலைக்கு மேலே போடுறபடினால பெருங்காற்றுகள் வந்தாலும் அசைக்கப்படக்கூடாது. ஆமேன் என்று சொல்லாமல் சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? பின்னிட்டு பார்த்துட்டு ஊழியமும் வேண்டாம், அதுவும் வேண்டாம், அப்படியெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? மனுஷனுக்காக எதையுமே நம்ம இழந்தரக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த ஊழியங்களை மனுஷனுக்காக இழந்தரவே கூடாது. ஆமேன் என்று சொல்லுவோம், ஆமேன் என்று சொல்லுவோம். சபீனா உப்ராண்ட் சொன்னது போல 14 ஆண்டு சிறைச்சாலை வந்தாலே எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ரிச்சர்ட் உப்ராண்டை பார்த்து சொன்னார், நீங்கள் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துனுடைய முகத்தில் இருக்கிற அவமானத்தை துடைக்கணும். நம்ம துடைக்கிறவங்களா இருக்கணுமா? ஆமேன் என்று சொல்லாமா? எனக்கு கணவன், கோழையான கணவன் எனக்கு தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தில் இருக்கிற அவமானத்தை துடைக்கிற கணவன் தான் எனக்கு வேணும்னு சபீனா உப்ராண்டு இது நிமித்தம் நிறைய சிறைச்சாலை அனுப்பிட்டாங்க. அதை பற்றி கவலை இல்லை. எதுக்கு இதை சொல்கிற அப்படின்னு சொன்னால், இந்த பரமன் அழைத்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடி அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லாமா? சரி, ஓகே, திரும்பவும் சொல்கிறேன். இப்போ சொல்லுங்கள், ஆகார் பெருகினதற்கு ஒரு துறவு, சொல்லுங்கள், ஒரு துறவு காரணமாக இருந்தது. இந்த இடத்துல வாசிக்கிறோம். இதை திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் மண்ணினாலே மனிதனை என்ன செஞ்சார்? உண்டு பண்ணார். உண்டு பண்ணி அவனுக்குள்ளே எதை ஊதினார்? ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஊதிட்டு அதுக்கப்புறம் அந்த மனுஷனை என்ன செஞ்சாரா? தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தார். இப்போ இந்த தோட்டத்தில் ஏதேனிலிருந்து இந்த நதி, அதாவது ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்படுது. நல்ல விளங்கமா? ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்படுது. இந்த நதி 4 என்ன செய்தாதா? 4 பிரிவுகளாக அல்லது 4 பிரிவு தான் சொல்ல, 4 பிரிவுகளாக பிரியுது. இந்த நதி 4 பிரிவுன்னு சொல்றதை விட 4 ஆறுகளாக ஓடுது. எல்லாரும் ஆமேன் என்று சொல்லலாமா? இந்த நதி எத்தனை ஆறுகளாக பிரியுது? 4 ஆறுகளாக பிரியுது. முதல் நதிக்கு என்னது? பைசோன், கீகோன், இத்தகேல், அடுத்து ஐபிராத்தி என்று அர்த்தம். ஆமேன் என்று சொல்லாமா? இதை ஏற்கனவே நான் உங்களுக்கு பிரசங்கித்து இருக்கிறேன். ஆமாம், பைசோன் என்றால் என்ன அர்த்தம்? குட், சூப்பர், பெருக்கம். பைசோன் என்றால் பெருக்கம் என்று அர்த்தம். இப்போ பாருங்க, இந்த பைசோன் நதி என்றால் என்ன அர்த்தம்னா பெருக்கம். இந்த பைசோன் நதி என்ன, அதாவது இந்த பைசோன் நதி என்றால் பெருக்கம் என்று அர்த்தம். இந்த நதி, அந்த வசந்த வாசிங்கம்மா, இப்போ வாசிங்கம்மா. அந்த பைசோன் முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும், எந்த தேசம் முழுவதும், நல்லா சொல்லுங்க, எந்த தேசம்? ஆவிலா தேசம். எந்த தேசம் முழுவதும் பாய்ந்தது? ஆவிலா தேசம் முழுவதும் பாய்ந்தது. இப்போ இந்த ஆவிலா தேசத்துல யார் குடியிருந்தாங்க? வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 18வது வேத வசனம். அவர்கள் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக, மேல் வேத வசனத்தை வாசிங்கம்மா. இஸ்மவேலின் வயது 137. பின்பு அவன் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவர்கள் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக அசீரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள். சொல்லுங்க, இப்போ ஆவிலா தேசத்துல யார் குடியிருக்கிறா? இஸ்மவேல் யாருடைய சந்ததி? ஆகாரனுடைய சந்ததி. அப்போ இந்த ஆவிலா தேசத்துல எந்த சந்ததி குடியிருக்குது? இஸ்மவேல் சந்ததி, இஸ்லாமிய சந்ததி. எந்த சந்ததி? சரி, இஸ்லாமிய சந்ததி. ஓகே, இந்த ஆவிலா தேசத்துல என்ன விளையும்னு கீழே போட்டிருக்குது? பொண்ணு விலை. இப்போ புரியுதாமா ஏன் அவங்களுக்கு நிறைய நகைகள் இருக்குன்னு? இப்போ புரியுதாமா? அந்த ஜனங்களுக்கு ஏன் நிறையா நகைகள் இருக்குது என்றால், இந்த பொண்ணு விளையிற இந்த பூமியில தான் அந்த சந்ததி வாழ்ந்தார்கள். அப்படி அந்த சந்ததி வாழ்ந்தனால அந்த பைசோன் என்றால் என்ன அர்த்தம்? பெருக்கம். அப்போ நல்லா விளங்கமா, இந்த சந்ததி பெருகி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த தேசத்துல எந்த நதி பாய்ந்தது? எந்த நதி? நல்லா வாய்த்தரன்னு சொல்லுங்க. எந்த நதி? பைசோன் நதி பாய்ந்தது. பைசோன் நதி பாய்ந்ததினால அவங்க தேசத்துல அல்லது அந்த ஜனத்தாருக்கு நடுவில் என்ன பெருகுச்சு? பொண்ணும் பெருகுச்சு, பெருக்கமும் வந்துச்சு. ஓகே, கொஞ்சம் ஜலசா இருக்குல்ல? கொஞ்சம் ஜலசாக தானே இருக்குது. என்ன ஆண்டவரே, பைசோன் ஆறு பாயிரம் அந்த எல்லையில் போய் அவங்கள போய் வச்சுருக்கீங்களே, எங்களையாவது வச்சுருக்கலாம்ல ஆண்டவரே.
ஆனால் அடுத்த வசனம் அதுதான் முக்கியமானது. இன்னைக்கு தேவன் நம்மளுக்குள்ள வைக்க போகிற காரியம். அடுத்த நதி, முதல் நதி என்ன நதி? பைசோன். அந்த நதிக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? பெருக்கம். அந்த பைசோன் நதி பாயிற இடமெல்லாம் என்ன விளைஞ்சிச்சு? பொண்ணு விளைஞ்சிச்சு. அங்கே யார் குடியிருந்தா? இஸ்மவேல்கள் குடியிருந்தாங்க. அதனால பொண்ணு ஒன்றா இருக்குது. ஆனால் ரெண்டாவது நதி சொல்லுது பாருங்க. எந்த நதி? வாசிங்க பார்க்கலாம். ரெண்டாவது நதி கீகோன் நதி. எந்த நதி? வாசிங்கம்மா வாசிங்க. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். கீகோன் என்று பெயர். இரண்டாம் ஆற்றுக்கு என்ன அர்த்தமாமா? கீகோன் என்று பெயரு. அடுத்து அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். நல்லா விளக்கமா. பைசோன் நதிக்கு என்ன அர்த்தம்னா? பைசோன் நதிக்கு என்ன அர்த்தம்னா பெருக்கம் என்ற அர்த்தம். கீகோன் என்றால் புதிய ஜீவன். குட், சூப்பர். ஜீவன் எழுதி வச்சிருக்கிறா ஜாய்ஸ் அக்கா பாரு. எப்பவோ பிரசங்கம் பண்ணது எழுதி வச்சிருக்கா. சொல்லுங்க, புதிய ஜீவன். நல்லா சொல்லுங்க, என்னது? புதிய ஜீவன். நல்லா சொல்லுங்க, நல்லா விளங்கமா. இது முக்கியமான வேர்டு. கீகோன் என்றால் என்ன அர்த்தம்னா ஜீவன் அப்படிங்கிறதை விட புதிய ஜீவன். சொல்லுங்க, புதிய ஜீவன். ஏன்னா நம்ம ஜீவனை இழந்துட்டோம். நல்லா சொல்லுங்க, ஜீவனை நம்ம இழந்துட்டோம். இப்போ என்ன நடக்குதுன்னா கீகோன் ஆற்றுக்கு என்ன அர்த்தமாமா? ஜீவன். நல்லா சொல்லுங்க, கீகோன் ஆற்றுக்கு என்ன அர்த்தம்? நல்லா இந்த ஆழமான சத்தியமா திரும்பவும் சொல்றேன். பைசோனுக்கு பெருக்கம் என்று பேரு, கீகோன் என்றால் ஜீவன் என்று பேரு. அடுத்து இத்தகேல் என்ன அர்த்தக்கா? சொல்லுங்க ஜெய்ஸ்கா. இத்தகேல்னா திடீரென்று, சடுதியில் என்று அர்த்தம். சடுதியில் அற்புதம். அடுத்து ஐப்ராத் என்றால் கனி கொடுக்கும் வாழ்க்கை. 4 நதி சொல்லுங்க. பெருக்கம், ஜீவன், சடுதியில் அற்புதம், அடுத்து கனி கொடுக்கிற வாழ்க்கை. இந்த 4 நதியினுடைய அர்த்தம், அதாவது இந்த நதி என்றால் யாருக்கு அடையாளம்? நதி என்பது யாருக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். நல்லா விளங்கமா. இப்போ நான் என்ன சொல்ல வர முக்கியமான காரியம் என்னன்னா, இப்போ பைசோன் நதி பாய்ந்த இடத்துல பொண்ணு விளைஞ்சிச்சு. இப்போ கீகோன் ஆறு அல்லது கீகோன் நதி அல்லது கீகோன் ஆறு எனக்குள்ள வர 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 என்ன வருது என்றால் ஜீவன் வருது. நல்லா கரந்தட்டுமா. எனக்குள்ள ஜீவன் 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 வருது. நல்லா கரந்தட்டு. எனக்குள்ள புதிய ஜீவன் புதிய ஜீவன் புதிய ஜீவன் புதிய ஜீவன். இன்னும் ஆழமாக சொல்கிறோமா? இதை ரிசீவ் பண்ணிக்கமா. அதாவது கீகோன் என்றால் ஒன்று ஜீவன் என்ற அர்த்தம். ரெண்டாவது கீகோன் என்றால் வெடித்து இனி கிளம்பும் என்று அர்த்தம். நல்ல கரந்தட்டு. புதிய ஜீவன் உனக்குள்ள வெடித்து 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 புதிய ஜீவன் புதிய ஜீவன் இனி வெடித்து கிளம்பு வெடித்து கிளம்பு. புதிய ஜீவன் உன்னிலிருந்து 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 தேசத்துக்குள்ள பட்டணங்களுக்குள்ள நாடுகளுக்குள்ள உன்னிலிருந்து புதிய ஜீவன் வெடித்து கிளம்பும். கீகோன் ஆறு. உங்களுக்குள்ள என்ன ஆறு பாய போகுது? கீகோன் ஆறு. நல்ல விளங்கமா. நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கித்து இருக்கிறேன். ஜீவனிலிருந்து எங்கள் பிள்ளைங்க சொல்லுங்க, ஜீவனிலிருந்து 7 ஆசீர்வாதம். எதுக்கு சொல்கிறேன்னா இந்த 7ஐயும் இன்னைக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா உங்களுக்குள்ள என்ன ஆறு இப்போ வரணும்? கீகோன் ஆறு. சொல்லுங்க, என்ன ஆறு வரணும்? நான் திரும்ப சொல்கிறேன். பைசோன் நதி பாயின இடத்துல அப்படி பொண்ணு விளைஞ்சிச்சுன்னா கீகோன் ஆறு பாயிற இடத்துக்குள்ள எனக்குள்ள ஜீவன் வரும். ஜீவனிலிருந்து சொல்லுங்க என்னென்ன 7 ஆசீர்வாதம்? 1 ஜீவன், விடுதலை, வெற்றி, செழிப்பு, பலன், ஆசீர்வாதம், வல்லமை. எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க. இனி எண்ணிலிருந்து ஜீவன். ஜீவன் என்றால் ரெண்டு அர்த்தம் சொல்லிக்கிற. 1 ஜீவன் என்றால் தேவனை போல வாழுகிற வாழ்க்கை. இல்லை என்று சொன்னால் உயிர் என்று அர்த்தம். ஜீவன் என உயிர். அப்போ இனி என் எல்லைக்குள்ள எந்தெந்த இடங்கள் உலர்ந்து போய் இருக்குதோ, நரம்பு உலர்ந்து போய் இருக்குதா, எலும்பு உலர்ந்து போய் இருக்குதா, கணையம் உலர்ந்து போய் இருக்குதா, காற்று உலர்ந்து போய் இருக்குதா, ஒருவேளை சரீர உறுப்புகள் எல்லாம் உலர்ந்து போய் இருக்குதா, இனி எனக்குள்ள ஜீவன் கீகோன் ஆறு எனக்குள்ள பாய 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 என்னுடைய எலும்பு நரம்பு தசை எல்லாம் உயிரடையும். நல்லா சொல்ல, உயிரடையும். உயிர் வரும். எனக்குள்ள ஜீவன் வரும். ஜீவன் வரும். அடுத்து விடுதலை. விடுதலை. எனக்குள்ள விடுதலை. நல்லா நல்லா. இனி என்னை எதுவும் கட்ட முடியாது. சொல்லுமா, இனி எதுவும் என்னை கட்ட முடியாது. விடுதலை விடுதலை விடுதலையின் அபிஷேகம். ஆமா, ஒரு நெருப்புக்குள்ள கயிறு விழுந்தா எப்படி எப்படி விடுதலை கயிறு அறுபட்டு போகுமோ அதுபோல சத்துருனை கட்ட முடியாது. கட்ட முடியாது. ரீகா தாடா ராபா தாடா கட்ட முடியாது. விடுதலை விடுதலை விடுதலை. நீ விடுதலையாக போற. சொல்ல, ஜீவன், விடுதலை, வெற்றி. நான் சொல்றேமா, இது வாழ்க்கையில நடக்கும். இது வாழ்க்கையில நடக்கும். இனி மூணாவது சொல்லுங்க. விடுதலை, முதல்ல ஜீவன்,
விடுதலை, அடுத்து வெற்றி. சொல்லிட்டாரு, நான் இனி வெற்றியாக தான் வாழ்வேன். நான் செய்கிறது எல்லாம் சொல்லுமா, ஆமா ராகா தாடா, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பா. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இனி என் மேல வெற்றியின் அபிஷேகம், வெற்றியின் அபிஷேகம், வெற்றி 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 வெற்றி. இனி நான் செய்கிறதெல்லாம் வெற்றி. ரிசீவ் பண்ணு, ரிசீவ் பண்ணு, வெற்றி ராகா தாடா. அடுத்து அடுத்து செழிப்பு, செழிப்பு. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவா. இனி நான் செழிப்பாதா இருப்பேன். சொல்லுமா, இனி நான் செழிப்பாதா இருப்பேன். இனி நான் செழிப்பாதா இருப்பேன். அடுத்து பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஜீவன் எனக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ஜீவன் எனக்குள்ளே வந்துச்சுன்னா ஜீவன், விடுதலை, வெற்றி, செழிப்பு, அடுத்து பலன், அடுத்து ஆசீர்வாதம். சொல்லுங்கள், இனி ஐஸ்வர்யம் வரும். நான் இனி ஐஸ்வர்யவானாய் மாறுவேன். நான் இனி ஐஸ்வர்யவானாய் மாறுவேன். நான் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாற. ஏன்னா தேவன் நான் பழுகும்படி எனக்கு இடத்தை உண்டாக்கி விட்டார். ஆமேன் என்று சொல்லுவோம், ஆமேன் என்று சொல்லுவோம். திரும்பவும் சொல்லுங்க, என்னது அடுத்து? என்னது? ஆசீர்வாதம். அடுத்து கடைசியா வல்லமை. அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, எனக்கு சொல்றத சொல்றேன், இனி நீ எந்த இடத்துல நிற்கிறையோ, இனி இந்த 7 ஆசீர்வாதம் வெடித்து கிளம்பும், வெடித்து கிளம்பு. நல்லா நல்லா சொல்லுவா, இனி நான் எந்த இடத்துல நிற்கிறனோ, எங்க பேசணும், இந்த 7 ஆசீர்வாதமும் எனக்குள்ளேருந்து வெடித்து கிளம்பும், வெடித்து கிளம்பும். இனி நான் வெடிக்கும், தேசத்துக்குள்ள இது எல்லாம் வெடிக்கும். ராகா தாலா, ராகா தாலா, ரபாலா பாலா பாலாபா. திரும்பவும் சொல்றேன், ஆகாருக்காக பைசோ நதி பாய்ந்த இடத்துலலாம் பொண்ணு விளையுன்னா, எனக்குள்ள கீகோனின் ஆறு. சொல்லுங்க, கீகோனினுடைய ஆறு பாய்கிற எனக்குள்ள. சொல்லுங்க, நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய ஜபமே என்னன்னா, இந்த கீகோனி நதி எனக்குள்ள பாய்ந்து வரணும். கீகோனி நதி, கீகோனி நதி எனக்குள்ள இன்னைக்கு பாய்ந்து வரணும். இந்த கீகோ நதி பாய்ஞ்சிச்சுன்னா எனக்குள்ள ஜீவன் வரும், எனக்குள்ள வெற்றி வரும், எனக்குள்ள விடுதலை வரும், எனக்குள்ள செழிப்பு வரும், எனக்குள்ள வல்லமை வரும், எனக்குள்ள ஆசீர்வாதம் வரும். ஆமேன் என்று சொல்லலாமா? சொல்லுங்க, எனக்குள்ள கீகோனினாரு. சொல்லுங்க, எனக்குள்ள கீகோனினாரு. ஆமா, ஏசலாடு ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, எனக்குள்ள ஊறி ஊறி வா, ஊறி ஊறி வா. ஏசலாடு ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே. ரேகா தாடா ராபா தாடா ராபா தாடா. எல்லாரும் கீகோனினாரு எனக்குள்ள ஊறட்டும், ஊறட்டும், ஊறட்டும். ராகா தாலா ராபா தாடா ராபா தாடா ராபா லபா லபா லபா. ஓ ராபா தாடா ராபா லபா. ஊற்று தண்ணீரே, எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. எல்லாரோ ஊற்று தண்ணீரே, எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதேயோம் என்னே சகர்த்தரே, ஆசீர்வாதேயோம் என்னே சகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே, எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களால் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களால் வெளிப்படுதே. ஆத்மபாலமோ பரிசுத்தமோ, ஆத்மபாலமோ பரிசுத்தமோ, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே, எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. சரி சொல்லுங்க, இதா எந்த ஆறு? நல்லா
கீகோனார். சொல்லுங்க, கீகோனார்னு என்ன அர்த்தம்? கீகோன் என்றால் என்ன அர்த்தம்? புதிய ஜீவன். சொல்லுங்க, இனிய வாழ்க்கையில இந்த ஜீவன் என்ன செய்வாமா? வெடித்து கிளம்பு. எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஜீவன் என்ன பண்ணுவாமா? இனி 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 நான் சும்மா இருக்காது இந்த ஜீவன். ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்றீங்களோ அல்லது எந்த அளவுக்கு நீங்க அப்சர்வேஷன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களிலிருந்து இந்த ஜீவன் வெளிப்படும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவாங்க. உங்களிலிருந்து இந்த ஜீவன் என்ன பண்ணும்? வெளிப்படும். அதாவது எங்கள் ஆலயத்தில், எருசலேம் ஆலயத்தில் ஒரு ஊற்று இருந்தது. எருசலேம் ஆலயத்தில் ஒரு ஊற்று இருந்தது. வாசிங்க, யோவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வேதவசனம். வாசிங்க, யோவேல் 3:18. அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும் ஒரு ஊற்று நல்ல விளங்க, ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு போது. அதாவது என்னன்னா, இது இருந்துதா கர்த்தருடைய ஆலயத்துல, அதாவது எருசலேம்ல அந்த ஆசாரிப்பு கூடார வைக்கிற அந்த ஆலயத்துல, கர்த்தருடைய அந்த ஆலயத்துல ஒரு ஊற்று இருந்தது. அந்த ஊற்று என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இப்ப ஆசாரியர்கள் பலி செலுத்துறாங்க பாத்தீங்களா? இது நடந்த காரியம். ஆமா, ஆசாரியர்கள் பலி செலுத்ததுக்கு அப்புறம் இந்த ஊற்று எழும்பி வந்த ஊற்று அதே அது கரெக்டா எப்படி சொல்லப்படுகிறதா, கரெக்டா 9 மணிக்கு 3 மணிக்கு அந்த ஊற்று புறப்படுமா. காலையில் 9 மணிக்கு 3 மணிக்கு. அப்படின்னா எதுக்கு அப்படின்னு சொன்னால், எப்பெல்லாம் அங்கே பலி செலுத்த அந்த 2 நேரம் பலி செலுத்துகிற பொழுது அங்கே ஆசாரிலெல்லாம் வெட்டி போட்டிருப்பாங்க பாருங்க. அந்த கொழுப்பு வேண்டாததெல்லாம் அங்கே இருக்கு பாருங்க. அதையெல்லாம் என்ன செய்தா, சுத்திகரிக்கிறதுக்காக ஒரு ஊற்று உண்மையாலுமே இருந்தது ஆலயத்தில். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ அதுக்கு அடையாளமாகத்தான் இன்னொரு வேத வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சகரியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வேத வசனம். அந்நாளிலே இருங்க. அந்நாளிலே எந்த நாள்னா இந்த நாள். இது பழைய ஏற்பாட்டின் காலம். இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல இந்த காலத்தை குறித்து சொல்லப்படுகிறது என்னன்னா, அந்நாளிலே பாவத்தையும், நல்ல விளக்கமா, பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கு. அந்த ஊற்று எந்த ஊற்று என்றால் சிலுவையின் ஊற்று. ஓகேவாமா? இப்போ சகரியா சொல்றாரு, அந்நாளிலே ஒரு திறக்கப்பட்ட ஒரு ஊற்று இருக்கோ, அந்த ஊற்று என்ன செய்யுமாமா? பாவத்தையும் அழுக்கு என்ன செஞ்சுட்டே இருக்குமாமா? கழுவிக்கொண்டே இருக்கோ அல்லது சுத்திகரித்து கொண்டே இருக்கோ. இது சுத்திகரிக்கிற ஊற்று அல்லது பாவத்தை கழுவுற ஊற்று. இந்த சிலுவையின் ஊற்றை சொல்லலாம். அடுத்து இந்த சிலுவையின் ஊற்றை எப்படி சொல்லலாம்னா, அதாவது இந்த கீகோனின் ஊற்றைத்தான் இப்போ என்ன செய்கிறோம்? சிலுவையின் ஊற்று என்று ஒப்பிட்டு கர்த்தர் நம்மளோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? அப்போ சொல்லுங்க, இந்த ஊற்றுக்கு எத்தனை பேர் சொல்ற? ஒன்று கீகோனின் ஊற்றுன்னு சொல்ல. இந்த ஊற்று திறக்கப்பட்ட இந்த ஊற்றுக்கு பேர் என்னது? ஒன்று கீகோனின் ஊற்று. இந்த ஊற்றுலேருந்து என்ன புறப்படுது? ஜீவன் புறப்படுது. இப்போ ஏசப்பாவுடைய சிலுவை அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலிருந்து என்ன புறப்படுது? நமக்கு ஜீவன் புறப்படுது. ஆமென் என்று சொல்லுவோம். அப்போ இதுக்கு பேர் கீகோனின் ஊற்றுன்னு சொல்லலாம் அல்லது கிருபையின் ஊற்று. சொல்லுங்க, இந்த ஊற்றுக்கு பேர் என்னது? கிருபை. அப்போ என் மேலே கிருபை பெருக 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 மகிமை பெருகிட்டே இருக்கும். ஆமென் என்று சொல்ல. இந்த கீகோனின் ஆறு கிருபையின் ஊற்று என் மேலே. நான் என்ன சொல்கிறேன்னா, இனி இந்த ஊற்றை நீங்கள் சும்மா இருக்க விடக்கூடாது. இந்த ஊற்றை நீங்கள் என்ன செய்யணும்? பொங்கி 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 எழுப்ப பண்ணணும்னு சொல்ல வரேன். கீகோன் ஊற்றுன்னு சொல்லலாம், கிருபையின் ஊற்றுன்னு சொல்லலாம், அல்லது இந்த ஊற்றுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா சிலுவையின் ஊற்றுன்னு சொல்லலாம். அல்லது இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க, ஏசாயா 12:3. வாசிங்க பார்க்கலாம், ஏசாயா 12:3. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து. இப்ப ரட்சிப்பின் ஊற்று. இப்ப ரட்சிப்பு எங்கிருந்து நமக்கு வருது? சிலுவை. சொல்லுங்க, இந்த ஊற்றுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா ரட்சிப்பின் ஊற்று. சொல்லுங்க, இந்த ஊற்றுக்கு இன்னொரு பெயர் என்னது? ரட்சிப்பின் ஊற்று. அப்ப ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து நீங்கள் என்ன செய்வீங்க? மொண்டு கொள்வீங்க. அப்படின்னா இப்போ நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், சிலுவைக்கு பின் நமது கடமை என்ன அல்லது சிலுவைக்கு பின் அந்த ஆசீர்வாதம் என்னன்னா, உனக்காக ஒரு ஊற்று திறக்கப்பட்டுருச்சு. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? ஆமே. எனக்காக ஒரு ஊற்று திறக்கப்பட்டுருச்சு. அந்த ஊற்றை மறைமுகமாக சொல்லணும்னா கீகோன், அதாவது பைசோனாறு பாயிற இடத்துல பொண்ணு விளையினா கீகோனாறு ஊறுகிற அல்லது சிலுவையின் ஊற்று அல்லது கிருபையின் ஊற்று அல்லது ஜீவ ஊற்று. இந்த ஊற்றுக்கு பேர் ஜீவ ஊற்று, ரட்சிப்பின் ஊற்று. இந்த ஊற்று எனக்கு
உனக்குள் பாய 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 இந்த 7 வித ஆசீர்வாதமும் என் மேல வரும். அதுக்கு தான் சொன்னேன், ஆகாருடைய சந்ததிகளுக்கு என்ன மட்டும்தான் கிடைச்சிச்சு? என்ன மட்டும்? பொண்ணு மட்டும்தான் கிடைச்சு. சொல்லுங்க, ஆகார் சந்ததிக்கு என்ன கிடைச்சிச்சு? சொல்லுங்க, ஆகார் சந்ததிக்கு என்ன கிடைச்சிச்சு? அவங்களுக்கு இன்னும் என்ன வரல? ஜீவன் வரல, ரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை, வெற்றி இல்லை, இந்த உலகத்திலிருந்து விடுதலை இன்னும் அவங்களுக்கு இல்லை. ஆனால் ஆமாம், பைசோன் ஆறு பாயிர இடத்துல தங்க விளைஞ்சு பெருக்கம் வந்துச்சுன்னா கீகோன் ஆறு பாயிர எனக்குள்ள என்ன வருதாமா? என்ன வருது? ராகா தாடா ஜீவன் வருது, ஜீவன்லேருந்து விடுதலை வருது, விடுதலேருந்து வெற்றி வருது, வெற்றிலேருந்து செழிப்பு வருது, செழிப்புலேருந்து பலன் வருது, பலன்லேருந்து வல்லமை வருது, வல்லமையிலேருந்து ஆசீர்வாதம் வருது. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? திரும்ப சொல்லுங்க, இந்த அந்த ஆற்றுக்கு பேர் என்ன அர்த்தம்? ஆமாம், சிலுவையின் ஆறுன்னு சொல்ல. அழுது சாரி கீகோன் ஆறு. சொல்லுங்க, கீகோன் ஆறு. அடுத்து என்ன சொல்ல? ரட்சிப்பின் ஆறு. அடுத்து சிலுவையின் ஊற்று. அடுத்து கிருபையின் ஊற்று. ஊற்றுன்னு சொல்லுங்க. கீகோன் ஊற்று, கிருபையின் ஊற்று, சிலுவையின் ஊற்று, ரட்சிப்பின் ஊற்று, அடுத்து ஜீவ ஊற்று. இந்த ஊற்றுக்கு பேர் என்னது? நல்லா சொல்லுங்க, இந்த ஊற்றுக்கு பேர் என்னது? இந்த ஊற்றுக்கு பேர் என்னது? திரும்ப சொல்லுங்க, இந்த ஊற்றுக்கு பேர் என்னது? ஏன்னா நீங்கள் வேதத்தில் உன்னத பாட்டு வாசிங்க பார்க்கலாம். உன்னத பாட்டு 4:5 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, உன்னத பாட்டின் புஸ்தகம் வாசிங்கம்மா. 4:15 வாசிங்க. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும். ஜீவ தண்ணீரின், அதாவது இந்த பகுதி இருக்கு பாருங்களா, உன்னத பாட்டு எத்தனைமா 4. அந்த 4வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா எதுலேருந்து தொடங்குன்னா 4ஆம் அதிகாரம் 16லேருந்தா இல்லை 12லேருந்து. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும். இப்போ சொல்லுங்க, தோட்டம் எங்கே இருக்கு? தோட்டம் யாருங்க? தோட்டம் யாரு? என்னம்மா நீங்களே சந்தேகப்படுறீங்க? நான் தாம்மா தோட்டம். சொல்லுமா, நான் தாம்மா தோட்டம். நீங்கள் யாருமா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு. அப்போ தோட்டம் யாருமா? தோட்டம் யாரு? நான் தான். சொல்லுங்க, தோட்டம் யாரு? கர்த்தர் உங்களை என்ன செஞ்சுருக்கிறாரா? அதாவது நீ அடைக்கப்பட்ட நீரூற்று, தோட்டம். இதெல்லாம் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 12லிருந்து 14 வரைக்கும் சிலுவையில் இருக்கிற, அதாவது இந்த இடத்துல நலமும் குங்குமம் வசம்பு இதெல்லாமே ஆவிக்குரிய அர்த்தம். இதெல்லாமே, அதாவது இதை முழுக்க முழுக்க ஒரு சகோதரி எப்படி, அதாவது எப்படி சொல்கிறதுனா உருவாக்கப்படுறாள் அப்படிங்கிறதுக்காக இது கொடுக்கப்பட்ட இடம். ஆமாம், இது ஒரு பயங்கரமான சத்தியம். ஒரு நாள் கர்த்தருக்கு சித்தமான இதை எடுக்கணும்னு நினச்சிக்கிறது. முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகளுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஏசப்பாவுக்கு இந்த குடிக்கிறதுக்கு வெள்ளை போலை அதானே கொடுத்தாங்க. அந்த வெள்ளை போலைங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். வெள்ளை போலை எப்படி இருக்கும்? அதை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? கசப்பாக இருக்கும் அந்த வெள்ளை போலம் என்பது. ஏன்னா இப்போ அந்த பொண்ணு யார்? எஸ்தரை எப்படி சொல்ல? சுகந்த வார்க்கங்களினாலும் வெள்ளை போலத்தினாலும் அவளை சுத்திகரித்தாங்களே, வெள்ளை போலங்கிற என்ன? ஏன்னா ஏசப்பா எனக்கு ஒரு நாள் இதை கற்றுக் கொடுத்தாரு. நானும் வெள்ளை போலத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். எதுக்குன்னா, எனக்கு பிடிக்கல இந்த பாதை. இந்த பாதை கசப்பான பாதை தான், ஆனாலும் இந்த பாதையை நான் அனுபவித்து வெற்றி பெறணும். அதுதான் வெள்ளை. கசப்பான அனுபவங்க அது. அப்போ கர்த்தர் அது சொன்னார், வெள்ளை போலங்கிறது கசப்பான ஒரு அனுபவம். ஆனால் அதே சென்ட்டு தயாரிக்கிறாங்க, எதுங்க போடுவாங்க? வெள்ளை போலத்தை யூஸ் பண்ணுவாங்க. அது மோஸ்ட்லி இந்த ஃபாரின் செட்டில் மோஸ்ட்லி என்ன செய்வாங்கன்னா வெள்ளை போலம். அது பயங்கர வாசனை, ஆனால் கசப்பு. நீ இந்த கசப்பான அனுபவத்தை கடந்து வந்தீங்கன்னா வாசனையாக மாறிடுவேன். இந்த வெள்ளை போலங்கிறது கர்த்தர் நம்மளே புடமிட்டதுக்கு அர்த்தம். இன்னும் நான் உள்ள போக விரும்பலை. நீங்கள் சங்கீதம் 45 பார்த்தீங்கன்னா, என் ராஜா வெள்ளை போலத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் வெள்ளை போலத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார்னா நானும் வெள்ளை போலத்தினால் அலங்கரிக்கப்படணும். நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு சில நேரங்கள் வெள்ளை போலத்தினாலே தேவன் நம்மளை சுத்திகரிக்கிறார். எப்படி என்று சொன்னால், நான் ஒரு சில பாதையை விரும்புகிறதே இல்லை. இந்த பாதை ரொம்ப கசப்பு, ஆனால் இந்த வெள்ளை போலத்தை நான் கடந்து தான் ஆகணும். அல்லது வெள்ளை போலத்தினால் சுத்திகரிப்பே தேவன் எனக்குள்ளே என்ன செய்கிறாரா? உருவாக்குகிறவராக இருக்கிறார். அப்போ தான் அந்த வாசனை எண்ணிலிருந்து வீசு. ஆமேன்னு சொல்ல. அதுபோல் இது நிறைய இதனுடைய நலந்தம் குங்குமம் இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம். இதெல்லாம் கடந்து வந்துட்டு பாருங்க, 15வது வேதவசனம், தோட்டங்களுக்கு நீரூற்று ஜீவ தண்ணீரின் துறவு எங்கிருந்து வருதாமா?
அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகள் அல்லது அந்த துறவிலிருந்து எந்த தண்ணீர் வருது? ஜீவ தண்ணீர். இப்போ நானும் இந்த நெருக்கத்தின் பாதையில், இந்த உபத்திரவத்தின் பாதையில் கடக்க 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 என்னிலிருந்து ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் என்னிலிருந்து புறப்பட்டு போய் இந்த தேசங்களுக்குள்ள ஜீவனை கொடுக்கிறார். எதை கொடுக்கிறாராமா? எதை கொடுக்குறாராமா? இதில் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது ஜீவ தண்ணீருங்கிறதுக்காக சொன்னேன். இப்போ சொல்லுங்கள், எனக்குள்ள இந்த 5 வகை ஊற்ற சொல்லுங்கள். ஒன்று, இந்த ஊற்றுக்கு பேர் கீகோன் ஊற்று. அடுத்து கிருபையின் ஊற்று, சிலுவையின் ஊற்று, ரட்சிப்பின் ஊற்று, ஜீவ தண்ணீரின் ஊற்று. இந்த கீகோனின் ஊற்றுக்கு இத்தனை பேர் இருக்குது. இதெல்லாம் எனக்குள்ள பாயணும். சொல்லுங்கள், இதெல்லாம் எனக்குள்ள ஒன்று சொல்கிறோமா? நதி உனக்குள்ளே வந்துருச்சுன்னா அல்லது ஆறு உனக்குள்ளே வந்துருச்சுன்னா வேண்டாதது எல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். வேண்டாததெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அடிக்கடி எனக்குள்ள ஆண்டவரே இந்த கீகோனின் ஊற்று, சிலுவையின் ஊற்று அல்லது கிருபையின் ஊற்று எனக்குள்ள பாயணும்னு சொல்ல 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 உங்களுக்குள்ளதான வேண்டாதெல்லாம் அடி கொண்டு போய் உங்களுக்குள்ள ஜீவன் புறப்பட. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? இப்ப கடந்த நாட்கள், கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக எங்க வயநாட்டில் ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. ஏதாவது மீதி இருந்ததா? அதாவது ஒரு அக்கினி வேணும், அக்கினி கூட எரிச்சாங்க, என்ன மீதி நின்றும்? சாம்பல் நிற்கும். ஆனால் வெள்ளம் வந்தா எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? அடிச்சுட்டு போயிருமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ள இனி உங்களுக்குள்ள என்ன நடக்கும் தெரியுமா? இந்த சிலுவைக்கு பின் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? ஜீவ ஊற்ற உங்களுக்குள்ள கீகோனின் ஆறு, கிருபையின் ஊற்று எனக்குள்ள பாயணும்னு நீங்கள் கேட்க 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 உங்களுக்கு இருக்கிறதான எல்லா வேண்டாத வியாதிகள், தரித்திரங்கள், உபத்திரவங்கள், பிசாசுடைய போராட்டங்கள், கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை ரிலீஸ் பண்ணி இனி நீ விடுதலையோடு உலாவுகிற பெண்மான், நப்தலி விடுதலையோடு உலாவுகிற பெண்மான், நப்தலி விடுதலையோடு உலாவுகிற பெண்மான். நன்றி நன்றி ஆண்டவரே. ரிகா தாலா ரபா தாடா ரபா லபா லபா லபா. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? இன்னொரு ரகசியத்தை சொல்கிற வேதத்தில், அதாவது இந்த ஊற்று அப்படின்னு சொல்லலாம், அல்லது இந்த ஊற்றுக்குன்னு தான் சொல்ல முடியும். ஊற்றுக்குள்ள தான் சாலமோன் அபிஷேகம் பண்ணப்பட்டார். வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் வேகமாக 33. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். எங்க அழைச்சிட்டு போக சொல்றாரு? கீகோனுக்கு. அந்த சாலமோன் யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்து. எது மேல ஏற சொல்றாரு? எல்லாமே. எதுக்கு சொல்றேன்னா, இந்த கீகோனில் தான் சாலமோன். இன்னொரு வசந்த வாசிங்க, 38 வாசிங்க. அடுத்து அப்படியே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் கீரோத்தியரும் பிலோத்தியரும் போய் சாலமோனை தாவீது ராஜாவினுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு நடத்தி கொண்டு போனாங்களாமா? கீகோனுக்கு. 45 வாசிங்க. 45. ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை கீகோனிலே ராஜாவாக அபிஷேகம் எங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்களாமா? கீகோனிலே. அப்போ இந்த ராஜாவாக சாலமோன் யாருக்கு அடையாளம்? ஏசப்பாவுக்கு அடையாளம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றா? இந்த கீகோன்ல தான் ராஜரீக அபிஷேகத்தையும் தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். எல்லாரும் ஆமென். அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? கீகோனில உபத்திரவம் மட்டுமில்ல, வேதனை மட்டுமில்ல, துக்கம் மட்டுமில்ல, ராஜரீக அபிஷேகத்தை இந்த சாலமோனை கீகோன்ல தான் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணினாங்க. அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, கீகோனின் ஆறு எனக்குள்ள பாய 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 எனக்குள் ஜீவன் புறப்படுது. இந்த ஜீவன் எனக்குள்ள ராஜரீக அபிஷேகத்துக்கு நேராக உன்னை நடத்துது. அதாவது அந்த இடத்துல 3 அதாவது அவனை கூப்பிட்டு போங்கம்பாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா நடத்தி கொண்டு போங்கம்பாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜரீக அபிஷேகத்தை வைப்பார். இந்த 3 இடத்துல 3 காரியத்தை சாலமோனுக்கு மேலே வச்சாங்க. அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, கீகோன் ஆறு உனக்குள்ள பாய பாய பாய
ஒன்று நீ ஜீவனுக்கு நேராக நடத்தப்படுற, அல்லது ஜீவன் உனக்குள்ளே வந்துட்டே இருக்குது. இந்த ஜீவன் உனக்குள் வர 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 சாலமோனுக்கு மேலே தேவன் எப்படி ஒரு ராஜரீக அபிஷேகத்தை வைத்து சாலமோனுடைய காலத்தை எப்படி தேவன் ஒரு சுகமான நாட்களாய் வைத்தாரோ அதே போல உங்கள் வாழ்க்கையோ கர்த்தர் சுகமாக வைக்க போகிறார். ஆமென் என்று சொல்லாமா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கடைசியாக சொல்கிறது என்னன்னா, இன்னைக்கு உங்களுக்குள்ள எந்த ஆறு பாயணும், எந்த ஊற்றுன்னு சொல்லுங்க, எந்த ஊற்று? கீகோன் ஊற்று. நான் இன்னும் திரும்பவும் சொல்றேன், யாரு யாரு ஆகாரனுடைய வாழ்க்கையில பைசோன் நதி பெருக்கம், பைசோன் நதி பாய்ந்த இடத்துலலாம் பொண்ணு விளைஞ்சிச்சுன்னா இனி எனக்குள்ள நீங்க அடிக்கடி எந்த ஊற்றை பாய பண்ணணும்? கீகோன். அடிக்கடி தேவ சமூகத்தில் உட்காந்து நான் ஏன்னா இந்த 2-3 நாளாக அதைத்தான் நான் அப்படியே சொன்னது போல முதல்ல என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்ககிட்டயே வரணும். என்ன நிரப்பின தேவன் என்ன செய்வார்? உங்களையும் நிரப்பா. அப்போ நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, வெடித்து கிளம்புகிற ஒரு வல்லமை, வெடித்து கிளம்புகிற ஒரு அபிஷேகம், வெடித்து கிளம்புகிற ஒரு ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் இனிய வாழ்க்கையில் சடுதியில் வரணும். சடுதியில் வெடித்து. ஆமாம் பைசோ நதி, கீகோ நதி, இத்தகேல் நதி, இனி இந்த 3 நதியும் என் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா ஐப்ராத் நதி இனி நான் கனி கொடுப்பேன். இந்த 4 ஆறுகளும் என் வாழ்க்கையில் பாயன். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று, ஓ எஸ் லார்ட், ஆண்டவரே ஏதேனிலிருந்து ஆண்டவரே 4 நதிகள் பாய்ந்தது. ஆண்டவரே 4 நதிகள் பாய்ந்தது. அது ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். பைசோ நதி, கீகோ நதி, இத்தகேல் நதி. அடுத்து அதாவது நம்மளை கர்த்தர் திரும்பவும் எந்த எல்லைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாருன்னு அடிக்கடி சொல்கிறோம். நம்மளை டேன் பண்ணி மறுபடியும் எங்கே தான் கொண்டு வராரு? ஆதியாகமம் 1:2 சொல்லுங்க. ஆதியாகமம் 1:2 சொல்லுங்க. ஆமாம். அப்போது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நான் ஜீவனோடையே அல்லது ஆசீர்வாதத்தோடையே விடுதலையோடையே இருக்கணும்னா இந்த நதி எனக்குள்ளே பாஞ்சிட்டே இருக்கணும். ஏதேன் தோட்டம் வளமாக இருக்கணும்னா, தோட்டங்கிறது நான் தான். சொல்லுங்கள், தோட்டங்கிறது யார்? நான் தான். எனக்குள்ள நான் வளமாகவே இருக்கணும், நான் ஆசீர்வாதமாகவே இருக்கணும், நான் ஜீவனாகவே இருக்கணும்னா இந்த நதி எனக்குள்ள பாய்ந்து கொண்டே இருக்கணும். சொல்லுங்கள், இந்த நதி எனக்குள்ளே பாஞ்சிட்டு இருக்கணும். எந்தெந்த நதி? திரும்ப சொல்லுங்கள். இந்த நதி முதல்ல மனப்பாடமாகணும் உங்களுக்குள்ள. சொல்லுங்கள், 4 நதி. இத்தகேல், பைசோன்னு என்ன அர்த்தம்? பெருக்கம். கீகோன் என்றால் ஜீவன். இத்தகேல் என்றால் சடுதியில் அற்புதம். திடீர்னு வருமா? திடீர்னு கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். திடீர்னு கர்த்தர் ஆமா, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், உங்கள் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரினால் நிரப்பப்படு. எப்படி வந்தது, ஏது வந்தது தெரியாது.